2012 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி பார்த்தோம்னா இந்தியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு மிட் சைஸ் எஸ்யூவிஸ் இருக்கிற ஒரு லுக்ரேட்டிவான அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மெயினான ஒரு வித்துன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த காரில் இருந்தது அந்த செக்மெண்ட் வந்து பயங்கரமாக க்ரோ ஆச்சு. கூடவே பார்த்தோம்னா அந்த கார் வந்து அந்த பிராண்டோட ஒரு செகண்ட் லைஃப் அதில் ஒரு இன்னிங்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆச்சு. நம்மளோட ஐகானிக் கார்ஸ் எபிசோடில் 22வது எபிசோடில் கூட வந்து லாஸ்ட் ஜெம்ஸில் 7வது எபிசோடில் பொதுவாக ஒரு கார் ஏதாவது ஒரு எபிசோடில் தான் வந்து ஃபீச்சர் ஆகும். இது ரெண்டுக்குமே கனெக்ட் ஆகும். ஏனுள்ள ஸ்டோரியும் நம்ம பார்க்கலாம். நம்ம கூட இன்னைக்கு வந்து ரெனோவோட டஸ்டர் இருக்குது. டஸ்டர் இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன குட் பண்ணிச்சு, ரெனோ இந்தியாவுக்கு என்ன குட் பண்ணிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்டில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டஸ்டரோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெனோ இந்தியாவோட ஸ்டோரியை நம்ம கேட்டுக்கிட்டு உள்ளே போகலாம். என்னன்னா ரெனோ வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு ஜாயின் வெஞ்சர்லாம் உள்ளே வந்தாங்க. 2007 மகேந்திரா கூட ஒரு ஜாயின் வெஞ்சரில் லோகன் சொல்லக்கூடிய செதானோட உள்ளே வந்தாங்க. லோகனோட சக்ஸஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு செமி சக்ஸஸாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த ப்ராடக்ட் இனிஷியலி நல்லா போச்சு. ஆனால் ரெனோ அஸ் அ பிராண்டுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் அது கரெக்டாக இந்தியன் மார்க்கெட்டில் கொடுக்கல. ஏன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் பிராண்ட் இந்தியாவில் புதுசாக இருந்தது. அது எப்படிப்பட்ட பிராண்டுன்னு நம்ம பீப்புளுக்கு முதல்ல தெரியாது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு மகேந்திரா கூட விலை என்ன பண்ணாங்க, தனி ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லி அவங்களோட குளோபல் பார்ட்னரான நிசான் கூட கம்பைன் பண்ணி சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரகடமில் வந்து ரெனோ நிசான் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லக்கூடிய கம்பெனியை ஃபார்ம் பண்ணி 2011 அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. 2011 பார்த்தோன்னா ஃப்ளூவன்ஸ், அதுக்கப்புறம் கோலியஸ், இந்த ரெண்டுமே வந்து சிகேடி ரூட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் வந்திருக்கும். ரெனோ ஒரு ப்ரீமியமாக தான் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2012 ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா இவங்க வந்து அந்த பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மைக்ரோவை ரீபேட்ச் பண்ணாங்க. அப்போவும் ரெனோ ஆஸ் அ பிராண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே எங்கேயுமே பிளேஸ் ஆகலை. ஆனால் 2012 லான்ச் பண்ண இந்த டஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து ரெனோ இந்தியாவோட அந்த இமேஜை மாற்றிச்சு. இந்தியன் மிட் சைஸ் எஸ்யூவியோட அந்த ஃப்ளோவையே மாற்றி விட்டுச்சு. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம டஸ்டருக்கு உள்ளே வரலாம். ரெனோக்கு வந்து பார்த்தோன்னா குளோபலி அவங்களோட ஒரு பார்ட்னர் பிராண்ட் வந்து டேசியான்னு சொல்லக்கூடிய தான் இதோட ஒரிஜினல் பிராண்ட். அதாவது டேசியா டஸ்டர் தான் இது குளோபலி அறியப்படுறது. இந்தியாவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெனோ வந்து பெருசாக கனெக்ட் ஆகாத நேரம் அவங்களுக்கு ஒரு வால்யூம் புல்லர் இல்லை வந்து ஒரு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் வந்து யூனிக்காக அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் இந்த 2010 பீரியடில் பார்த்தோன்னா இவங்க இதுக்கான என்ஜினியரிங் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு யூரோப்பியன் மாடல் அப்படி கொண்டு இங்கே பிளேஸ் பண்ணோன்னா இந்தியன் கன்சியூமர்ஸுக்கு அது பெருசாக செட் ஆகாது. இவங்க இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 200 பீப்புள் கிட்ட சர்வே எடுக்கிறாங்க. ஒரு ஃபோக்கஸ் குரூப்பாக வச்சு அதில் ஒரு 30 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அந்த 30 ஃபேமிலிஸ் கிட்ட இவங்க வந்து உங்களோட ரிக்வயர்டு பையிங் என்னன்னு பார்த்தோன்னா எஸ்யூவிஸ் மேலே இந்தியன்ஸுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த பீரியடை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்யூவிஸ்னாலே பாடி ஆன் ஃப்ரேம்ஸாக இருக்கும். இந்த பாடி ஆன் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ரியர் வீல் டிரைவாக இருக்கும். 2 லிட்டருக்கு மேலே என்ஜின் இருக்கும், க்ரூடாக இருக்கும். அப்போ இது வந்து அவங்கள வாங்க விடுறதுக்கு ஒரு தடை பண்ணும். கூட அதோட ப்ரைஸும் ஹையராக இருக்கும். அந்த டைமில் நம்ம மார்க்கெட் பார்த்தோன்னா பியூர்லி அது என்னது செதானோட மார்க்கெட். ஏன்னா ஒரு ஹேஷ்பேக்கில் இருந்து அப்கிரேட் பண்ணுறவங்க ஒரு மிட் சைஸ் செதான் போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்தியாவில் அன்றைக்கி ஒரு 7-8 செதான்ஸ் அந்த மார்க்கெட்டில் இருந்தது. அதே பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு வந்து அவங்களோட சர்வைவலுக்காக வந்து எக்கோஸ்போர்ட்டை உள்ளே கொண்டு வர்றது குளோபலி தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இவங்க அந்த ரூட்டை தான் எடுத்தாங்க. இவங்க சப்-4 மீட்டர் போகாமல் என்ன பண்ணாங்க, மிட் சைஸில் டேசியா டஸ்டரை இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோக்கஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய 30 ஃபேமிலிஸ் சொன்ன இந்தியன் பீப்புள் ரிக்கவர் பண்ணக்கூடிய ஒரு 41 மாடிஃபிகேஷன்ஸ் அந்த யூரோப்பியன் மாடலுக்கு பண்ணுறாங்க. குரோம் இந்தியன் பீப்புளுக்கு பிடிக்கும்னு குரோம் வைக்கிறாங்க. அந்த பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்து சென்ட்ரல் கன்சோலில் இருந்தது. அந்த சென்ட்ரல் கன்சோலில் இருந்ததை வந்து நம்ம டோர் பேட்ஸில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரியர் சஸ்பென்ஷனை ரீஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸை வந்து இன்க்ளைன் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் கூடவே அந்த கேனனுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நிசான் இந்தியா கூட அவங்க கம்பைண்டாக பண்ண அந்த என்ஜினை இந்தியாவில் ஃப்ரூகலாக என்ஜினியரிங் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த கனெக்டிவிட்டியில் தான் 2012 இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சுது. லான்ச் ஆனதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறது மாதிரி நோ லுக்கிங் பேக். ஏன்னா அந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் சொல்லக்கூடியதை இது வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபோர்டு ஒரு கட்டத்தில் எக்கோஸ்போர்ட்டை வந்து ஒரு சப்-4 மீட்டரில் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்த நேரம் அதை விடைக்கும் கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு கார், கொஞ்சம் பிக்கராக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கார் அமைஞ்சுது. இதோட டைமென்ஷன்ஸ் ஸ்டோரியை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது ஐகானிக் கார்ஸாக இருக்குது, கூட வந்து லாஸ்ட் ஜெம்ஸில் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா மிட் சைஸில் இது ஒரு ஐகான். லாஸ்ட் ஜெம்ஸ்னால் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் டஸ்டருக்கான ஸ்பேஸ் வந்து வேக்கண்டாக தான் இருக்குது. அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோன்னா முதல்ல இதோட டைமென்ஷன் லெங்க் பார்த்தோன்னா 4360 மில்லிமீட்டர் வந்து லெங்க் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியோட லெங்க் இருக்கும்.
ஒரு 4.3 மீட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய சி செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது. 2673 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ். இதுதான் இதோட ஒரு செல்லிங் பாயிண்டாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற செடான்ஸில் என்ன கம்ஃபர்ட் இருக்குமோ அதை விடைக்கும் இது கம்ஃபர்ட்டையும் ஸ்பேஸையும் ஆஃபர் பண்ணிச்சு. பாருங்களேன், இந்த ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் வந்து இந்த எண்டில் இருக்குது, ரியர் வந்து இந்த எண்டில் இருக்குது. அப்போ இன்டீரியரில் அவ்வளோ ரூம் இருந்தது. 205 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்தியன்ஸ் வந்து அந்த எஸ்யூவிஸை வந்து விரும்ப காரணமே, நம்ம செடான்ஸ் ஓட்டும்போது நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆகலாம், இங்கே இருந்த பாட் ஹோல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததை இது ஈஸியாக சால்வ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேர்டு வீல் ஆர்ச்சஸ் இந்த பக்கம், அதே மாதிரி இந்த ரியரில் இந்த ஃப்ளேர்லாம் நமக்கு என்ன மீன் பண்ணிச்சுதுன்னா, இது வந்து ஒரு எஸ்யூவி நம்ம ஓட்டுறோம், நம்ம ஒரு பெரிய காருக்குள்ளே இருக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற கார் வந்து ஒரு கமாண்டிங்கான ஒரு காருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைல் கொடுத்தது. அப்புறம் நீங்கள் பாருங்கள், ரூஃப் ரெயில்ஸ் ஆகலாம், ஃப்ரண்டில் அந்த பானட்டோட டிசைன் ஆகலாம். இந்த காரை நம்ம ஃப்ரண்டில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலை வந்து இந்த பீரியடில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி எஸ்யூவிஸ் ஏகப்பட்டது பார்த்து பழகிடுச்சு. நான் பேசுகிறது வந்து 2012 பீரியடில் இது நம்ம மார்க்கெட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஒரு மேன்லி ஃபீல் கொடுத்தது. இது மோனோகாக்கா இருந்தது. டாசியாவோட B0ன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஒரு 1230 கிலோகிராம் இதோட ஆவரேஜான கர்வ் போயிட்டு இருக்கும். இதை B0ன்னு சொல்லுவாங்க, B0ன்னு சொல்லுவாங்க. ஒரு மோனோகாக் பிளாட்ஃபார்மாக இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஆஃப் அ செதான் கொடுத்தது, ஒரு நல்ல ஹேண்ட்லிங் கொடுத்தது, ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி கொடுத்தது, ஸ்பேஸ் கொடுத்தது. மெயினாக இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி நம்ம பேசணும். ஏன்னா 1500 சிசியில் ஒரு பெட்ரோல் என்ஜின், 1500 சிசியில் ஒரு KNK டீசல் என்ஜின், ஒரு 85 PS ஆகட்டும், 110 PSன்னு சொல்லி 2 டியூனில் கன்சியூமர்ஸுக்கு நிறைய சாய்ஸஸோட இந்த ப்ராடக்ட் வந்தது தான். அந்த லுக் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் வந்து பீப்புளுக்கு இது பிடிச்சி ஷோரூமில் போய் வாங்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் ரெக்கார்ட் டைமில் வந்து இந்த கார்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிது. ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 110 PS வந்து வெயிட்டிங் பீரியடில் இருந்து தான் மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. இதை நான் இன்ட்ரோ தாண்டியே பேசியிருக்கணும். இந்த காரோட ஸ்டோரி கனெக்ட் பண்ணதில் வந்து காரோட ஓனருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்ல மிஸ் ஆகிடுச்சு. அவர் தப்பாக நினைக்க மாட்டார் இந்த பாயிண்டில் சொன்னால் கூட. டாக்டர் ஜஸ்லின் என்னோடய ஃப்ரெண்ட், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் கூட நல்ல கனெக்டட். இந்த கார் வாங்குறதுக்காக பிளான் பண்ணும்போதே நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவர் வாங்கின ஒரு வெஹிக்கிள் 2020 மாடல், 1,66,000 கிலோமீட்டர் அவர் ஓட்டியிருக்காரு. ஆனால் அவர் ஃபுல்லாக வந்து லாங் ட்ரைவ்ஸ் போவார். ஆக்சுவலி இந்த கார் வந்து 2020 மாடல். இப்போ இந்த டிசைனும் இந்த சேஞ்சஸ் வந்தது அந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெனோ ஃபஸ்ட்டு டஸ்ட்டை லான்ச் பண்ணும்போது வேற ஒரு ஸ்டைலில் ஃப்ரண்ட் கிரிலெல்லாம் கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் அதை டிசைன் டீட்டெயிலுக்குள்ளே போகல, ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020யோட அந்த BS6 உள்ளே வரும்போது இவங்க இந்த KNK இன்ஜினை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அந்த டைமில் உள்ள கார் வந்து இப்போ இந்தியன்ஸுக்கு வந்து மிட் சைஸ் செதான்ஸ் பிடிக்கிறதோட காரணமே அதோட பூட் ஸ்பேஸ் ஒரு ரீசன். இப்போ இந்த ஒரு மிட் சைஸ் எஸ்யூவோட ஒரு அட்வான்டேஜ் பாருங்களேன். ஒரு 475 லிட்டரோட ப்ராக்டிக்கலான ஒரு பூட் ஸ்பேஸ். உண்மையில் சொல்ல போனால் செதானை விடைக்கும் இந்த அப்பர்ச்சர் பெருசு, நீங்கள் பெரிய லோட்ஸை வந்து ஈஸியாக உள்ளே வைக்க முடியும். அந்த ஒரு இடத்துலையும் இந்த கார் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிச்சு. ஆனால் அந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2013-14 காலகட்டத்தில் இது ரெனோ வந்து கம்பீட் பண்ணதே வந்து ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் கூட. எக்கோஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட பூட் ஸ்பேஸ் பெருசாக இருந்ததும் பீப்புளுக்கு இது ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமாச்சு. இப்போ டஸ்டர் வந்த புதுசில் வந்து ஷோரூமுக்கு விசிட் பண்ண போனவங்க ஏறி உட்காரும் போது இந்த கார் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் பாருங்கள், ஒரு அப்ரைட் சீட்டிங் பொசிஷன், நல்ல தை சப்போர்ட்டான சீட்ஸ், கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கூட. இந்த பானட்டை இங்கேருந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த க்ரீஸ் லைன்ஸ் எல்லாம், ஒரு மசில் லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய காரில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் ரெனோ பற்றி நான் சொல்லும்போது இவ்வளோ நேரம் நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸ் சொன்னோம். ரெனோ வந்த புதுசில் ரெனோவோட இன்டீரியர், அதில் இந்த டஸ்டோட இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலி சார்ட்டு கிடையாது. இந்த பவர் விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ இந்த இடத்துல இருக்கும், முதல்ல இந்த போர்ஷனில் இருக்கும், இந்த கேப் அதில் வச்சுருக்காங்க, இதில் தான் இருக்கும். அப்புறம் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே பார்த்து இருக்கும், ஒரு டைப்பாக இருக்கும். அந்த பீரியட்லேயே வந்து ப்ரீமியம்னஸை நிறைய இடத்துல மிஸ் பண்ணிச்சு அந்த முதல்ல. ஏன்னா இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் தான் வந்து இந்த பியானோ பிளாக், இந்த அலுமினியம் இதெல்லாம் கொடுத்தாங்க. முதல்ல இது கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஆனால் கூட பீப்புள் இந்த ஸ்பேஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது நீங்கள் வந்து அன்னைக்கு ஸ்கார்பியோவோ சஃபாரியோ நம்ம வாங்கினோன்னா இதை விடைக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும். அந்த பாயிண்டில் நீங்கள் பாருங்கள், 500ஓட சேல்ஸும் 500ஓட இன்செப்ஷனும் அந்த காலகட்டத்தில் இந்த காருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுத்துன்னு சொல்ல முடியும். ஏன்னா மோனோகாக்ஸை பற்றி அன்றைக்கி ஒரு அவேர்னஸ் மார்க்கெட்டில் இல்லை. ஆனால் 500 வந்து மகேந்திராவுக்கு ஒரு சக்ஸஸை கொடுத்தது அந்த பீரியடில். இப்போ 500 வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதோட பட்ஜெட் கொஞ்சம் ஹையாக இருந்த போது அந்த பீப்புள் இங்கே வந்து இதை பார்க்கும்போது 500க்கு இது கொஞ்சம் கூட பெட்டராக இருந்தது. ஏன்னா 2.2 லிட்டர் எம்காக்க உடைக்கும், இதில் 1500 சிசி KNK இருந்தது. ஏன்னா அந்த KNK அந்த கட்டத்தில் வந்து சன்னியில், மைக்ராவில், லோகன்ல எல்லாம் நல்ல எக்கனாமிக்கான என்ஜின்னு சொல்லி பீப்புள்கிட்ட அது ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ அந்த என்ஜினும் இதில் இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸும் இந்த கம்ஃபர்ட்டும் மெயினாக ரியர் சீட்டும்
பீப்புளுக்கு கூட கனெக்ட் ஆச்சு. அப்புறம் இவங்க நிறைய வேரியன்ட்ஸ் வச்சுருந்தாங்க. 85 PS ஒரு டியூனில் இருந்தது, 110 PS ஒரு டியூனில் இருந்தது, RXC, RXT, RXL அப்படின்னு சொல்லி RXZன்னு சொல்லி நிறைய வேரியன்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அது பீப்புள் கூட நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளது ரைட் குவாலிட்டி, அது நம்ம வந்து டிரைவிங்கில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரியர் சீட் பார்ப்போம். இந்த டஸ்டரோட பீப்புளை கன்வின்ஸ் பண்ண ஒரு மெயின் விஷயம் பார்த்தோன்னா இந்த செகண்ட் ரோவில் இந்த இன்க்ரெஸ் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து மிட் சைஸ் செடான்ஸுக்குள்ளே நம்ம உட்காரும் போதே நம்ம ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துருந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது நம்ம ஒரு அப்ரைட் சிச்சுவேஷனே இப்போ ரியர் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் நான் பேசுகிறது 2012 காலம் 13 காலகட்டத்தில் அந்த பீரியடில் இந்த மாதிரி கார்ஸை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து 2013 வந்து திருவனந்தபுரத்தில் எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் இருந்தது. அது பக்கத்தில் ஒரு ரெனோ ஷோரூம் இருந்தது. இப்போ அது இருக்கிற இடத்துல ஒரு மஹேந்திரா ஷோரூம் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியும். அந்த ஏர்போர்ட் பக்கம் அங்கே போய் இந்த டஸ்டர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 நாள் கிட்ட நான் போயிருப்பேன். அவ்வளோ பிஸியாக டெஸ்ட் ட்ரைவ் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் எக்கோ ஸ்போர்ட் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக தொடங்குற நேரம் ரெனோ டஸ்டருக்கு பீப்புளுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு. நான் வந்து ஓட்டும்போது எனக்கு வந்து ஃபோர்டு பிடிச்சிது ஓட்டுறதுக்கு. ஆனால் உட்கார்ற ஒரு ஆங்கிளில் வந்து செகண்ட் ரோன்னு சொல்லும்போது நம்ம எக்கோ ஸ்போர்ட்டோடங்க இது ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆச்சு. மெயினாக நீங்கள் பாருங்கள், எக்கோ ஸ்போர்ட் இந்த இடத்துல போய் கட் ஆயிரும். ஆனால் இங்கே ஒரு பெரிய இந்த குவார்டர் பேனல் இதில் இருக்கிறது, நம்ம இருக்கிறதுக்கு விண்டோவில் இங்கே இருக்குது. ஏன்னா சாதாரண நம்ம காதில் இருக்கும், கால் வைக்கிறதுக்கான பாயிண்ட், டை சப்போர்ட் கூட இந்த ஃப்ளாட்டான ஒரு பெஞ்ச் சீட் பாருங்கள். அப்படி ஒரு ஃப்ளாட்டான பெஞ்ச் சீட் 3 பேரை அசால்ட்டாக உட்கார வைக்க முடியும். டிரான்ஸ்மிஷன் டனலும் ஓகே தான். ஆனால் இதில் நிறைய எர்கனாமிக் இஷ்யூஸ் இங்கேயும் இருக்கும். இங்கே இந்த டோர் பேட் பாருங்கள், ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்காது. இதில் ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்கும், அதுவும் ப்ராக்டிக்கலாக இருக்காது. ஃப்ரண்ட் டோர் பேடில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர் வைக்க முடியாது. ஆனால் அதோட பேசிக்ஸ் நல்லா இருந்ததுனால பீப்புள் இதெல்லாம் பெருசாக பாதர் பண்ணலாம். அப்புறம் எக்ரஸ், ஆனால் ரியரில் ஏசி வென்ஸ் எல்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் ஏசி வந்து நல்ல ப்ளோவர் இருந்ததுனால அதெல்லாம் அன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை. ஆம்ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ரஸ் தான் மெயின் சாய்ஸ். ஹெட்டை மைண்ட் பண்ணாமல் எல்டர்லி பீப்புளுக்கு வெளியே வரலான்னு இருந்ததும் இதோட சக்ஸஸுக்கு ஒரு காரணம். இப்போ இந்த கார் இந்தியன் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தோன்னா இந்த K9K என்ஜினை சொல்ல முடியும். ஏன்னா இந்தியாவில் வந்து நேஷ்னல் என்ஜின் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியட் சோஸ்ட் மல்டிஜெட் வந்து 1.3 எவ்வளோ கார்ஸில் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலண்டாக இந்த என்ஜின் இருந்தது. ஏன்னா லோகனில், மைக்ராவில், பல்ஸில், சன்னியில், ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸில், இவாலியான்னு சொல்லி, டஸ்டர், இது டெரானோவா மாறிச்சுது, லாட்ஜியில் இருந்தது, அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும். இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 85 PS 200 Nm ஒரு டியூனில், 110 PS 248 Nm இன்னொரு டியூனில் கூட. இது ஒரு ஆல் வீல் டிரைவும் ஒரு பீரியடில் இருந்தது. அதை நான் தனியாக சொல்லணும். ஏன்னா ஆல் வீல் டிரைவ் வந்து அந்த பீரியடில் வந்து நம்ம 4x4 தான் பார்த்துட்ருப்போம் அந்த கட்டத்தில். ஆனால் இவங்க வந்து ரியரில் ஒரு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனோட சைடில் ஒரு பேட்ஜிங் இருக்கும், 4 வீல் டிரைவ், ஆல் வீல் டிரைவ்னு சொல்லி. அப்படி ஒரு கார் கூட அந்த போர்ஷனில் லான்ச் பண்ணாங்க. இது வந்து 85 PS மாடல். இது ஒரு ஃப்ரூகலான டீசல் என்ஜின். டீசலோட கிளாட்டர் இருக்குது. இந்தியன்ஸோட டீசல் லவ்வை வந்து இவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. டஸ்டர் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு முழுக்க காரணமே இந்த K9K டீசல் என்ஜின் தான். டீசல் இல்லாமல் அந்த கார் வந்து இவ்வளோ தூரம் விற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆவரேஜாக ஒரு 17-18 ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும், ஹைவேஸில் 20+ கொடுக்கும். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது அந்த டிப்பிக்கல் டீசல். லைட்டாக ரவ் பண்ணுவோம். அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவோட அந்த இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ண டீசல்ஸில் இதுவும் உண்டு. அது ஒரு ராவான டீசலோட சவுண்ட். ஜரம் ஒர்க்கோட ரவ் பண்ணு, அது ஒரு ரா ஃபீல். ஏன்னா நீங்கள் 110 PS இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அதில் வந்து காண்டியோட இன்ஜெக்டரோட, இப்போ ஆக்சுவலி அதை நான் கடைசியில் பேசணும்னு நினச்சேன், அதை நான் பேசுகிறேன். அந்த காண்டியோட இன்ஜெக்டரோட அதோட ரேஷியோஸ் வேறு மாதிரி இருந்தது. டர்போட டியூனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 6 ஸ்பீடில் இருக்கும். ஓட்டுறதுக்கு அப்படி சூப்பராக இருக்கும். அதிலே ஆல் வீல் டிரைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டீசல். கூட இது ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் பம்ப் வந்து இதுக்குள்ளே இருக்கும். என்ஜினு எர்கனாமிக்கலி கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்து ஆயில் கூலரும் ஆயில் ஃபில்டரும் எங்கே இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே இருக்குது. கையை போட்டு வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ரிலையபிளான ஒரு யூனிட். நம்ம இது ஒரு சின்ன ஸ்பின் வந்து டிரைவ் எடுக்கலாம். கூட ஒரு விஷயம் பாருங்களேன், ஸ்டட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எல்லா மேனுஃபேக்சரும் இதை வந்து கண்டிப்பாக கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ல அண்ணாட்ட வந்து டஸ்டரோட அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவர்கிட்ட, அண்ணா தேங்க்யூ ஸோ மச். ஃபார்மலாக இல்லை, ஏன்னா நாங்கள் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். காரை பற்றி ஃபோன் பண்ணோன்னா 1 மணி நேரம் பேசுவோம். ஆமாம், இந்த வண்டி எடுத்த டைமில் அவங்கள்ட்ட கேட்டு தான் அந்த டைமில் எந்த வண்டி எடுக்குன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் போகிறோம் இந்த டஸ்ட் எடுத்து. நான் அவர் கேட்ட அந்த ரிக்யர்மெண்ட்டுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து
உங்கள் பழைய கார்ஸை நீங்கள் சொல்லணும். அந்த ஸ்பேஸ் அந்த கம்ஃபர்ட்டும் அன்னைக்கு இருந்ததில் டஸ்டரால் தான் கொடுக்க முடியும். மெயினாக எஃபிஷியன்சி. ஏன்னா ஒரு 4 இயர்ஸில் நீங்கள் வந்து 1,66,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க. இப்போ அண்ணாவை பற்றி சொல்லுங்கள், உங்களோட பழைய கார்ஸை பற்றி சொல்லுங்கள். பழைய காசு மேலே இருந்து வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார் வந்து அம்பாசிடர். அது ஒரு எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் எப்படியும் ஒரு 3-4 இயர்ஸ் யூஸ் பண்ணேன். ஒரு 10 மினி வச்சுருந்தேன். அது ஒரு 6 மந்த்ஸ் வச்சுருந்தேன் கொஞ்ச நாள். ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு. அதுக்கப்புறம் 118 ND அது கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் டாடா சியாரா, அது ஒரு 4-5 இயர்ஸ் வச்சுருந்தேன். சியாரா எனக்கு தெரியும். சியாரா நான் வந்து அப்போ சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் சிங்கண்ணாவோட வீட்டு ஃபங்க்ஷனில் வரும்போது சியாரா ஞாபகம் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் வந்து செவர்லெட்டுக்கு யுவான்னு ஒரு அது எனக்கு ஞாபகம் அந்த வண்டி. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ட் ஃபிகோ. அப்போ நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அந்த டைமில். ஃபிகோக்கு அப்புறம் இந்த வண்டி. சூப்பர். அண்ணா ப்ராக்டிஸிங் அண்ணா சோனாலஜிஸ்ட். ஆமாம், ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. டஸ்டர் எப்படி இருக்குண்ணா? டஸ்டர் ஒன் திங் வந்து இட்ஸ் வெரி எக்கனாமிக்கல் ஒன்று. ரெண்டு ஃபார் டிரைவிங் நம்ம ஊருக்கு நல்ல வண்டி. குட் சஸ்பென்ஷன், ஆனால் கம்ஃபர்டபுள். நீங்கள் எல்லா டைப் ரோட்ஸும் ஓட்டுறதுனால உங்களோட அந்த அந்த டஸ்டரோட பாசிட்டிவ்ஸ்னால் என்னென்ன ஹைலைட் பண்ணி சொல்லுவீங்க? ஒன்று வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஏன்னா மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் எடுத்துகிட்டு போனால் அங்கே இங்கே தட்டும். இதுன்னு அந்த கவலை இல்லை. அப்புறம் இது கொஞ்சம் சின்ன சின்ன போர்ட்டல்ஸ் விழுந்தாலும் நமக்கு உள்ள தெரியாது. சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்கிறதுனால, அதனால் தட் சஸ்பென்ஷன் வைஸ் இஸ் மச் பெட்டர். அப்புறம் எக்கானமி, குட் எக்கானமி. எனக்கு 17+ மைலேஜ் கிடைக்குது. கொஞ்சம் ஹை, நம்ம ஹைட்டுக்கு கொஞ்சம் உங்கள் ஹைட்டுக்கு சீட்டிங் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 1,66,000 இதில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஏதாவது பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை, கம்பேர்ட் டு நியூ வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் கிடையாது. மற்ற மாதிரி அந்த டைம் 2019 இருந்ததுக்கு ஒர்த்து தான். ஒர்த் ஃபார் த ப்ரைஸ். ஒர்த் ஃபார் த ப்ரைஸ். கண்டிப்பாக நம்ம அது பேசும்போதே அன்னைக்கு அந்த வேல்யூ ஃபார் மணி வந்து நல்லாவே தெரிஞ்சது கூட. அண்ணா இப்போ நீங்கள் இதை அப்கீப் பண்ணுற ஐடியா தான், கொடுக்குற ஐடியா இல்லை அப்படி தானே? கொடுக்குற ஐடியா இல்லை. ஏன்னா இன்னும் ஓடும். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு இதை கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தோம். என்ஜின் வந்து இன்னும் ஃப்ரூக்கலாக அந்த ஃபீலில் தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைட் ஸ்கெடியூலில், ஏன்னா அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிற கேப்பில் தான் அவர் வந்து நாங்கள் இப்போ இது பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கண்டென்ட்டுக்காக பிளான் பண்ணி எவ்வளோ பீரியட் இருக்கு? கொஞ்சம் நாள் இருக்கும். கொஞ்சம் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருந்தால் சரி பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ க்ரூ. நம்ம வந்து டஸ்டர் வந்து டிரைவ் பண்ணலாம். இதான் அவங்களோட அந்த பீரியடில் உள்ள கீ. டாப் ஆஃப் தி லைனில் இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். டிப்பிக்கல் டீசலோட ஒரு கிளாட்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உள்ள வைப்ரேஷன்ஸ் இப்போவும் எதுவுமே கிடையாது. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க. கூட பார்த்தோன்னா ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம் 7 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. இந்த மாதிரி நல்ல காசு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். ஏன்னா இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஆல்டர்னேட் வெஹிக்கிள்ஸ் வந்து இதுக்கு ஒரு சாய்ஸாக நம்ம சொல்கிறதுக்கே இந்த செக்மெண்ட்ஸில் உண்மையிலே கிடையாது. ஆக்சுவலி இந்த கார் ஓட்டும் போது ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல். நொஸ்டாலஜியானா ரொம்ப பழைய அதாவது ஒரு 2000s ஓட்டின ஃபீல் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கார்ஸுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல வந்து இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் தான். எனக்கு எப்போவுமே ஹைட்ராலிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், டைரக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டுனா டைரக்டாக இருக்கும். அந்த ஃபீல் வந்து நமக்கு லைவாக கிடைக்கும். கூட பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ஸில் நமக்கு நல்ல வெயிட் ஃபீல் ஆகும், ஆக்குரேட்டாகவும் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ஃபெதர் லைட்டாக விரலில் சுற்றுற ஸ்டியரிங் வேணும்னு எதிர்பார்க்கும் போது ஹைட்ராலிக்ஸ் வந்து பெருசாக பிடிக்கிறதில்ல. இப்போ இது வந்து 85 PS டியூன். 85 PSல வந்து இது அண்டர் பவர்டாகவே தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து 68 PSலேயே ஓட்டுறது நல்லா இருக்கும். லோகன்லாம் இருக்கிற டியூன், மைக்ராவில் இருக்கிற டியூன், 25-26 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற பீப்புள் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் இருப்பாங்க. நான் ஏன் இந்த வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே வந்தேன்னா இதோட சஸ்பென்ஷன் பற்றி கண்டிப்பாக பேசணும். அது பின்னாடி உள்ளது கண்டிப்பாக நான் பின்னாடி உட்காந்து பேசுவேன். நான் ஓட்டும்போது இந்த கார் வந்து மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு லுக்ஸ் எவ்வளவு இதோ ப்ளஸ் அந்த ப்ரைஸிங் 8 to 12 lakhs ப்ரைஸிங் எவ்வளோ இருந்தால் அதே மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டும்போது இது வந்து ஒரு மேஜிக் கார்பெட் ரைடை வந்து அன்னைக்கு கொடுத்தது. அதாவது ஒரு பீப்புள் ஒண்டர் பண்ணுற லெவலுக்கு வந்து இருந்தது. ஈவன் அந்த கட்டத்தில் நான் ஓட்டும் போதும் இது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது, நல்லா இருக்குதுன்னு ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும். அதுக்கு ரீசன் வந்து இதோட
இந்த சேசி தான். இப்போ வந்து புதிய டஸ்டர் சிஎம்எஃப் பி ப்ளஸ் பிளாட்ஃபார்மில் வரும்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இதை அப்படி ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு எனக்கும் நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு சேசி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யூரோப்பியன்னால இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் தான் வரும். ஸ்டியரிங் வந்து ரீசென்டர் ஆகும், அதாவது செல்ஃப் சென்டரிங் ஆகி கொடுக்கும். நல்ல ஒரு விசிபிலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பானட் விசிபிலிட்டி ஹை ஸ்டாண்ட்ஸில் உட்காந்துருக்குறோம். நீங்கள் இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸில் எல்லாம் அந்த எட்ஜ் வரைக்கும் போய் நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுக்க முடியும். அவ்வளோ கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் ஸ்டியரிங். ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷனாக இருந்தாலும் ஹை ஸ்பீட்ஸில் நல்லா டைனாமிக்கலி ஷார்ட்டடாக இருக்கும். என்ஜின் பாருங்களேன், ஷார்ட்டரான கியர் த்ரோஸ், குவிக்காக நம்ம அப்ஷூட் பண்ணி ஓட்ட முடியும். ஃப்ரூகலான எக்கனாமி கொடுக்கும். அதாவது நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் 2 லிட்டர் 2.2 லிட்டர் 3 லிட்டர்னு சொல்லக்கூடிய டீசல்ஸ் இருந்த காலகட்டத்தில் இந்த சுசுக்கிக்கு 1.3 லிட்டர் என்ன குட் பண்ணிச்சோ அதே மாதிரி K9K வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தது. ஏன்னா அதை விடைக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி, நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நம்பர் வந்து இது 1,66,000 கிலோமீட்டர். ஆனால் இது நமக்கு டெய்லி பார்க்குறது மாதிரி ஒரு கார் இது. நாங்கள் அந்த அளவுக்கு அது ரிலேபிளாக இருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். பிரேக்ஸும் நல்லா இருக்கும். ஒரு காம்பினேஷனில் எல்லாமே பர்ஃபெக்டாக பட்டினா ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. நம்ம ஹைவே டிரைவபிலிட்டி பார்க்கலாம். இப்போ இந்த கார் வந்து பீப்புள்கிட்ட அடுத்து கனெக்ட் ஆனது இதோட ஹைவே மேனர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த காருக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போதே ஒரு சாலிடான ஃபீல் கொடுக்கும். ஸ்டியரிங் வந்து அப்படியே நீங்கள் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண அந்த ஒரு வெயிட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த டர்போக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு டர்போட ஒரு சாங் கேட்கும் பாருங்களேன், அப்படி இருக்கும். அதுலேயே அந்த 110 நம்ம எடுத்து தான் சொல்லணும். 110 பயங்கர பெப்பியாக ஃபீல் ஆகும். ஆனாலும் ஃபியூல் எஃபிஷியன்சியில் எந்த குறையும் இருக்காது. நல்ல ஏசி. இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இப்போ இந்த கார் வந்து அந்த கட்டத்தில் எப்படி ஒரு கார் இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்கும்னு உள்ளதை யோசிக்கிற லெவலுக்கு இதோட டிரைவபிலிட்டி இருந்தது. இப்போ நான்லாம் வந்து அன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த கார் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அவங்களோட பர்சனல் ரெக்யர்மெண்ட்டை கேட்கும்போது டஸ்டர்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இதில் வந்து ஒரு லேன் கட் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் அது கேட்கும். பாடி ரோல்னு சொல்லக்கூடியது என்னன்னு அது கேட்கும். இன்றைக்குள்ள காம்படிஷனில் இன்றைக்கி மிட் சைஸில் இருக்கிற சில கார்ஸ் எல்லாம் இதோட ஹாஃப்வே கூட வர முடியாது. இன்னொன்று இந்த காரில் இந்த எவ்வளோ டெரிவேஷன்ஸ் வந்து பாருங்கள். இதை அப்படி க்ளோன் பண்ணி டெரானோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது கேப்சூராக மாறிச்சுது. ஏன்னா யூரோப்பியன் கேப்சூர் வேறு, அது கிளியோ பேஸ்டு. அது கேப்சூரோட கண்டென்ட் பண்ணும்போது நம்ம அதோட ஸ்டோரியை பேசலாம். அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக். அது இந்தியாவில் பேக் ஃபயர் ஆச்சுது. கிக்ஸ் வந்து இதோட அவுட்புட் தான். இதே ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் தான். இதே சேசி, இதே என்ஜின், இதே பவர் ஸ்டீரிங் 110 PS இருந்தது. கிக்ஸ் நம்மளோட குட் புக்ஸில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதுக்கெல்லாம் பேசிக்ஸ் வந்து இந்த சேசி தான். ஏன்னா டாசியாவோட இந்த டஸ்டர் தான் அதோட பேசிக்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டியரிங் உள்ள ஒரு வெஹிக்கிள் ஓட்டும் போதே அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அந்த ஃபீலை கண்டிப்பாக இந்த கார் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. நீங்கள் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ் எல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக கீப் பண்ணி போக முடியும். பிரேக்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்களையும் பாதர் பண்ணாது. ஜி ஃபோர்ஸ் எல்லாம் மினிமைஸ்டாக இருக்கும். அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே கிரெட்டா உள்ளே வந்தது. அந்த செக்மெண்ட்டில் கிரெட்டா வந்ததுக்கப்புறம் அந்த செக்மெண்ட் இன்னும் நல்ல பிஸியாச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் கூட டஸ்டரோட ஸ்பேஸ் இன்னைக்கு வேக்கண்டாக இருக்குது. ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் 2020 இவங்க வந்து டீசலை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அந்த 1.3 டர்போ மேலே வந்து ஃபோக்கஸை போட்டாங்க. மெர்சிடஸ் ட்ரிவன். அது நீங்கள் பார்த்தா தெரியும். ஃப்ரண்டில் கிரில் எல்லாம் ரெட் கலர் ஆக்சன்ஸ் இருக்கும். அதில் சிவிடி தந்திருந்தாங்க. இந்த BS4 டீசல் வந்து ECRன்னு சொல்லக்கூடிய ஒரு AMT இருந்தது. சின்ன லேக் இருந்தாலும் இந்த என்ஜினோட பொட்டன்ஷியல்னால அது நமக்கு நல்லா ஓட்டுறது மாதிரி தான் இருந்தது. ஆல் வீல் டிரைவ் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த 1.5 NA பெட்ரோலையும் அந்த டர்போயும் வச்சும் டஸ்டரோட பொட்டன்ஷியல் பையஸ் டீசல் பேஸ்னால அவங்களால ஒரு சக்ஸஸுக்கு வர முடியலை. அப்புறம் காம்படிஷனில் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா இதில் எதுவுமே பெருசாக இருக்காது. அது ஒரு பெரிய மிஸ். ஆனால் இன்றைக்கும் டஸ்டரோட ஸ்பேஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து மிட் சைஸில் இன்றைக்கி இருக்கிற அத்தனை எஸ்யூவிஸை ஓட்டி பார்த்தாலும் இந்த டஸ்டர் வந்து அன்னைக்கு கொடுத்த ஒரு ஃபீல் வந்து இன்னைக்கு இப்போ கொடுக்குற இந்த ஃபீல் வந்து காரில் கிடைக்காது. டஸ்டருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. கேங் ஆஃப் டஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் எல்லாம் இருந்தாங்க. நீங்கள் வந்து நிறைய ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் போகிறது அது இதுனால அவங்க ஒரு
கிளப்பாக வந்து ஆக்டிவேட்டடாக இருந்தாங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த ஏன்னா அதுக்கான பீரியட் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லணும். சில வெஹிக்கிள்ஸ் நம்ம ரீசனாக கூட நான் எங்கேயோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு வெஹிக்கிள் பார்த்தோம்ல, அது ஸ்டிக்கரிங்கோட பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கரிங் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி இது வந்து ஒரு ஐகானிக் கார். 100% இது ஒரு லாஸ்ட் ஜாப் கூட. இதில் பார்த்தீங்கன்னா 5.2 மீட்டர்ஸில் இதோட டேர்னிங் ரேடியஸ் இருக்கும் பாருங்களேன். நீங்கள் ஒரு லேனுக்குள்ளே உங்களால் வந்து யூ டர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அன்னைக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பேசும்போது ரியரில் வந்து ஒரு ட்ரெய்லிங் ஆம் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஷாக் ஆப்சர் வந்து டபுள் ஆக்டிங்காக இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமாக டியூன் பண்ணியிருப்பாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் மாதிரியே வந்து நார்மலாக ரியரில் உள்ள சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகும். ரோடோட மெஜாரிட்டி அண்டுலேஷன்ஸையும் எடுத்துடும். ஒரு 205 மில்லிமீட்டர் இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு பாடி ரோல் எல்லாம் கண்டென்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் அது கொடுக்கும். அதாவது ஹேண்ட்லிங்கும் கொடுக்கும், கம்ஃபர்ட்டும் கொடுக்கும், ஸ்பேஸும் கொடுக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டத்தில் இண்டிபெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரியர் வீலுக்கு வந்து ஆன் டிமாண்டுக்கு வந்து பவர் அண்ட் டார்க்கும் கொடுக்குறது மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லேன் கட் பண்ணும்போது எவ்வளோ இது இப்போ இந்த பக்கம் வந்ததுனால தான் ஒரு இதாக இருந்தது. ஆனால் மற்றபடி வந்து அவ்வளவு லீனியராக அது கனெக்ட் ஆகும். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த சீட் பெல்ட் ஸ்டக்காக இருக்குது வெஹிக்கிளோட ஏஜ்னால், அதனால தான் அது போடலை. நீங்கள் அதை கவனிக்கிறவங்க நான் ஏன் போடலைன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதுலேயும் ஃப்ரெண்டில் அந்த சீட் பெல்ட் பக்கிள்லேயும் வந்து ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால தான் இப்போ உங்களுக்கு ஒரு பஸ்ஸர் சவுண்ட் கேட்டிருக்கும். என்ஜின் நாய்ஸ் எல்லாம் பெருசாக உள்ளே கேட்கல. நல்ல பேக்கேஜிங். அன்றைக்கி NVHS பேக்கேஜ் பார்த்தோன்னா அன்றைக்கி வந்து சூப்பர்பாக இருக்கும். வெஹிக்கிள் வந்து நல்ல கனெக்டிவிட்டியில் இருக்கும். அண்டுலேஷன்ஸ் எதுவுமே உள்ளே வராது. அதுதான் இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரியர் ஏசி வெண்ட் இல்லை, ஆனால் நீங்கள் ப்ளோவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், ரெனோ இந்தியாவோட இன்றைக்கி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுக்கு ஜஸ்டிஃபைடே ஆகாது. ஏன்னா நீங்கள் ட்ரைபர்லாம் இதுக்கு குவார்ட்டர் போர்ஷன் ஆஃப் குவாலிட்டியில் கூட இல்லை. அப்படி இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லி என்ஜினியர்டு ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் ரெனோ அதுக்கப்புறம் ஒரு வால்யூம் பேஸ்டாக போயிட்டாங்க. என்னன்னா குவிட்டோட சக்ஸஸாக பார்த்துக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ட்ரைபர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைகர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க இப்போ அந்த 3 ப்ராடக்ட்டும் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க ஃப்ளூவன்ஸ் ஆகலாம், கோலியஸ் ஆகலாம், டஸ்டர் ஆகலாம், கேப்சூர் ஆகலாம். இந்த கேப்சூரோட ஃபெயில்யூர் வந்து ரெனோ இந்தியாவோட இந்த கான்செப்டை மாற்றுச்சுன்னு சொல்லலாம். அவங்க அந்த ஒரு வால்யூம் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பாருங்கள், ஸ்பீட்ஸ் வந்து ட்ரிபிள் டிஜிட் ஆனதுக்கப்புறம் கூட ஸ்பீட்ஸ் வந்து உள்ளே நமக்கு தெரியலை. அவ்வளோ கம்போஸ்டான ஒரு கேபின். நான் அந்த சொன்ன ஸ்டோரியில் என்னென்னா, ரெனோ கண்டிப்பாக டஸ்டரை திருப்பி கொண்டு வரணும். இதை விடைக்கும் பெட்டராக தான் கொண்டு வரணும். ஏன்னா காமன் மாடியூல் ஃபேமிலியில் வந்து B+ன்னு சொல்லும்போது அது ஆல்ரெடி ரெனோ, நிசான், மிட்சுபிஷி அவங்க 3 பேரும் யூஸ் பண்ணுற ஒரு சேசி. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, அவங்க ஹைப்ரிட் எடுத்துகிட்டு வராமல், அந்த இடெக்குன்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிட் எடுத்துகிட்டு வராமல், இந்த பர்டிகுலர் டீசல் இல்லாததுனால அவங்க எப்படி இந்தியன் ஃபியூல் எக்கனாமி பேஸ்டான பையர்ஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கும் டஸ்டர் விட்டுட்டு போன ஸ்பேஸ் வந்து டஸ்டருக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ நான் அந்த கண்டென்ட் பண்ணும்போது நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் இந்த கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். என்னென்னா பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் பேசுகிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் இதை ஒரு கண்டென்ட்டுக்காக பிளான் பண்ணி வந்து கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நம்ம இந்த மாதிரி இந்த எபிசோட்ஸ் பண்ண பிளான் பண்ணும்போது அன்னைக்கு எழுதின ஒரு கண்டென்ட் இது. ஏன்னா இந்த அண்ணாக்கிட்டே இந்த வெஹிக்கிள் நாங்கள் பிளான் பண்ணுற ஒரு பீரியட்லேயே நடக்காமல் என்ன கோயின்சிடன்ஸ் பாருங்கள், நான் பேசின டிரைவர் வந்து ஆப்போசிட்டில் வருது. ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் இதை பண்ணணும்னு பேசியே ஒரு 2 வருஷமாக அவர் ஃபுல்லாக பிஸியாக டாக்டர். ஆக்சுவலி அவர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு பீரியடில் அவர்கிட்ட வெஹிக்கிள் இன்றைக்கி தான் கிடச்சிது. லேட்டாக பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட். இதில் வந்து உங்ககிட்ட ஒரு டஸ்டர் இருந்தது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஒரு டஸ்டர் இருந்ததுன்னா இந்த கண்டென்ட் அவங்கக்கிட்ட அனுப்பி கொடுங்க. நான் பேசின இந்த விஷயங்கள் அவங்களும் அக்ரி பண்ணுறாங்களா நம்ம பார்க்கலாம். அக்ரி பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கார்ஸ் வந்து ஐகானிக்காக இருக்கிறதே அப்படி தான். அந்த செக்மெண்ட்டை டோட்டலாக மாற்றி விட்டுச்சு. இன்றைக்கி நீங்கள் இந்த செக்மெண்ட் என்ன பொசிஷனில் இருக்கோ அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த டஸ்டர் தான். ஏன்னா அந்த விதையை வந்து டஸ்டர் தான் போட்டிருக்குது. ஏன்னா அதோட அவுட்புட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்புறம் லாஸ்ட் ஜெம் அது இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை.
இப்படி ஒரு விஷயத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த டஸ்டரோட ஸ்டோரியை நான் ரொம்ப கனெக்டிவிட்டியோட பேசியிருக்கேன்னு எனக்கே ஒரு திருப்தியாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன ஸ்டோரி தான், தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம். ரெனோ இந்தியா வந்து அடுத்த டஸ்டர் கொண்டு வர்றது கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா அது லோக்கலைசேஷனுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த பிளாட்ஃபார்மை இந்தியாவில் லோக்கலைஸ் பண்ணணும். ஆனால் அப்படி பார்க்கும்போது இந்த கேஎன்கே டீசல் ஸ்டாப் ஆனது அவங்க இந்தியா விட்டு போனது, டஸ்டரை ஸ்டாப் பண்ணதுக்கான ஒரு ரீசன். இப்போ கூட குளோபலி இருக்கக்கூடிய டஸ்டர் நீங்கள் பார்க்கும்போது ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் தீமில் இருக்குது. அதுவும் இந்தியாவுக்கு வரும்போது அந்த செக்மெண்ட்டில் தனியாக இருக்குது. ஆனால் டஸ்டர் கொடுத்த இந்த கம்ஃபர்ட்டும் இந்த ஸ்பேஸும் இன்றைக்கி இருக்கிற மிட் சைஸ் எஸ்யூவிஸ் நிறைய கொடுக்குறதில்ல. அது அன்மேட்ச்டு தான். அப்படி பார்க்கும்போது டஸ்டரோட ஸ்பேஸ் இன்னும் இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வெஹிக்கிள் கொடுத்த ஜஸ்லின் அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவர் இம்மாக்குலேட் அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவரோட கார் கிரேஸ், ஏன்னா நாங்கள் கார்ஸை பற்றி ஹவர்ஸ் பேசுவோம். அப்போ அவரோட கார் கிரேஸ் எனக்கு தெரியும். அப்படி தான் அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. வெல் மெயின்டைன் ஆன ஒரு கார். அதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டர் தென் பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.